அது எதுக்கும் அடங்காதவன்டா. அல்லு அர்ஜுன் நடிப்பில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாக உள்ள புஷ்பா படத்தில் இடம்பெற்றுள்ள ஓ சொல்றியா என்ற பாடல் பெண்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை ஆண்கள் தவறான எண்ணத்துடன் மட்டுமே பார்ப்பார்கள் என்ற அர்த்தம் தொனிக்க எழுதப்பட்டுள்ளது. விவேகா எழுதியுள்ள இந்த பாடலுக்கு நடிகை சமந்தா நடனமாடி உள்ளார். இதற்கு ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆண்கள் சங்கம் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சமந்தா நடனமாடி உள்ள சம்பந்தப்பட்ட பாடலை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் புஷ்பா படத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு, தெலுங்கில் படம் எடுத்தாலும் நடிகர் அல்லு அர்ஜுன் தமிழ்நாட்டில் பிறந்த மகன், தமிழால் உயர்ந்த மகன் என்று புகழ்ந்தார். ஓ சொல்றியா பாடலை குறிப்பிட்டு பேசிய தானு, ஓ வர்றியா, ஓ மாமா வர்றியா என்று பாடல் வரியை தவறாகவும் இன்னும் கொச்சையாகவும் பாடி காட்டியதோடு அந்த பாடல் குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டியில் இருக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது என்று குறிப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்துல ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஓ வரியா வா வா மாமான்னு சொல்லும் போது ஒரு ஹூக் ஒன்று மியூசிக் தித்துரு 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 தித்துரு. இது இந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டி கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது. சிந்தை எல்லும் செவி குளிரும் வாலிப நெஞ்சங்களை வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை தந்திருக்கிறார். ஆபாச பாடலை தேசிய கீதத்துடன் ஒப்பிட்டு பேசியதற்கு கலைப்புலி தானுவுக்கு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நம்ம கலைப்புலி தானு அவர்கள் இந்த பாடலை தேசிய கீதத்தோடு ஒப்பிட்டிருக்கார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தேசியத்துக்கு கூட ஒப்பிடக்கூடிய அளவில் இந்த பாடல் இருக்கிறது என்பது கலைப்புலி தானுக்கு தெரியுமா? கலைப்புலி தானு தேசிய கீதத்தை அவமதிப்பது இல்லையா? இந்த தேசிய கீதத்தை அவமதிக்கின்ற குற்றத்திற்கு இந்த கலைப்புலி தானு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாக்கும் சார்பாக பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் நடத்துவோம், உடனடி போராட்டம் நடத்துவோம். கலைப்புணிதாலும் எங்கும் சென்றாலும் விடமாட்டோம் என்பதை கலைப்புணிதாலுக்கு எச்சரிக்கையாக விடுக்கிறோம். இதற்கிடையே ஓ சொல்றியா பாடலுக்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து அதே மெட்டில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக விபரீத சிந்தனையில் எழுதப்பட்ட பாடல் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. பெட்டிசல பனியஞ்சட்டி ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் அலையும் பொம்பளை புத்தி சொல்றியா மாமி சொல்றியா மாமி. மேலும் ஓ சொல்றியா பாடலில் வருகின்ற ஒரு வரியை 2004ஆம் ஆண்டிலேயே தனது 7G ரெயின்போ காலனி படத்தில் செல்வராகவன் வசனமாக வைத்து விட்டதாக கூறி பாடலாசிரியர் விவேகாவின் கவிதை திருட்டையும் போட்டு உடைத்துள்ளனர். லைட் ஆஃப் பண்ணா எல்லாருமே ஒண்ணுதான். ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் எதிர்ப்பு ஒரு பக்கம், சமூக வலைத்தளங்களில் வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள் மறுபக்கம் என்று புஷ்பா படத்தை சுற்றி சர்ச்சைகள் வேகமாக வட்டமடிக்க தொடங்கியுள்ளன. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர்.